வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்கிளை வச்சு அந்த இடத்துல அப்கிரேட் பண்ண போறோம். சரி வாங்க உட்காந்துக்கலாமா? என்னடா இது இப்படி இருக்கு, வச்சு ஓட்ட விட முடியாது, நல்ல பார்த்து போகணும், குதிக்குது வருது. சரி இது என்னடா இவ்வளவுதான் போகுது, 12க்கு மேல தாண்டவே மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டிச்சு, 20 30க்கு மேலேயே போனா பரவாயில்ல. இப்பதான் கரெக்டா இருக்கு. சரி ஸ்பீடா போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். என்னடா இது பாதி சைக்கிள் பாதி பைக்கு அந்த மாதிரி இருக்கு. சரி நம்ம திரும்ப அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி லைக் பண்ண பாத்தீங்கன்னா லைக் போட்டு பாருங்க. இந்த எல்லா கேர்ள்ஸையும் நம்ம எத்தனை பேர் தாண்ட போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். சரி நம்ம ஒரே ஓட்டமா ஓட போறோம். இதுவே தாண்டுதுரா பாவி, நல்ல வேலை தப்பிச்சேன். அதுக்கு இவங்க மேலே ஏற்றிந்து நாக்கிடும் இருந்தா என்ன ஆயிருக்கும். திரும்பியும் நம்ம அப்கிரேட் தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் லைக் போடாம போயிருங்க, லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணுங்க. சரி நம்ம வந்தாச்சா? இது என்னடா புல்லெல்லாம் ஊட்டுற மாதிரி குத்துருக்கானுங்க, என்னடா இப்படி பண்றீங்க நீங்க? சரி இவங்கள எத்தனை பேர் தாண்ட முடியுமோன்னு பாக்குறேன். ஸ்பீடா போகணும். இதுவே ரொம்ப லேட்டா போகுது. 100 வந்துச்சு. சரின்னு நினைச்சேன். எல்லாரையும் கீழே தள்ளுறதுக்கு முன்னாடி 1 2 3 4 8 பேர் 10 பேர் தான் தாண்டி இருக்கோம் நம்ம. சரி அந்த கணக்கு தப்பா சொல்லிட்டேன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இதுதான்டா கரெக்டு அப்படின்னு. சரி நம்ம போயிட்டு இந்த டயரை வச்சு எத்தனை பேர் நவுத்த முடியுமோ நவுத்தல. எப்பா நம்ம சாதாரணமாக தான் பிடிச்சிட்டு இருக்கோம், சருன்னு போகுது. இப்போ மெதுவாக போயிட்டு எல்லாரையும் அடிக்க போகிறோம். பாடியோ சரி அடுத்த வாட்டி அப்கிரேட் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால நம்மளுக்கு எத்தாது. கோஸ்ட் ரைட் பைக்லையோ நம்ம எத்தனை தடவை வீடு போட்டிருக்கோம், அந்த 5 அந்த பைக்கு செம்மையா இருக்கு பாருங்களா. ஆனா அதுல கோஸ்டோட இது முன்னாடி சிம்பிள் இருக்கும், அது மாதிரி இல்லை. இதுல எத்தனை பேர் வச்சிருக்கோம்? ஆஹா இவங்க யாருமே பண்ணல. இத்தனை பேர் வச்சுட்டு இருக்கோம், நீங்க என்ன சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாரையும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். சும்மா வந்துகிட்டு இருங்க, வந்து பயப்படாம நின்றுட்டா இருக்கீங்க. எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நம்ம பீச்சுக்கு போயிட வேண்டியதுதான். கரெக்டா வந்தாச்சா? இப்ப இவங்களெல்லாம் எரிக்க வேண்டியதுதான். இவ்வளோ பெரிய கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம இந்தியன் பைக் கேம்ல கூட பாத்தீங்கல்ல, அந்த கோஸ்ட் ரைடர் பைக்ல வந்து தண்ணிக்குள்ள போனாலும் நனையாது இல்ல, அப்படியே அணிஞ்சு போகுது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை. சரி GTA5ல அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அச்சசல என்னடா இது டயர் மட்டும் இருக்கும். நம்ம என்னடா என்னடா இது டயர்? கதவு இதோ இருக்கா? 2 சைடு கதவு குத்துறானுங்க. எப்பெல்லாம் பிளான் பண்ணிருக்கானுங்கன்னு பாருங்க. எத்தனை வீடியோ கொடுக்கணும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம், நீங்களும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரி இவங்களை எத்தனை பேர் ஏற்ற முடியுமோன்னு பார்க்கலாம். எல்லாரையும் ஏற்ற வேண்டியதுதான், எதுக்கு தேவையில்லாம ஒருத்தர் 2 பேருன்ட்டு. ஏங்க நம்ம போற இடம் ஃபுல்லா தக்காளி சட்னி மாதிரி ரத்தமா இருக்குடா பாவி. எல்லாரையும் அதே மாதிரியே நோக்கி ஏற்றிடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க.